அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஆன்கோயிங்ல இருக்க ஒரு புது டிராமாவை தான் பார்க்க போறோம். இதோட பேரு ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட். நம்ம போன தடவை டீச்சிங் லெசன்ங்கிற ஒரு கொரியன் டிராமாவை பார்த்தோம். அந்த டிராமா பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம தளபதி விஜய் நடிச்ச மாஸ்டரோட கொரியன் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது திரைப்படத்தையும் லியோ படத்தையும் ஒன்னா காம்பினேஷன் பண்ண மாதிரி ஒரு படம். இப்ப டைரக்டா கதைக்குள்ள போவோம். இவர் நடிச்சு நான் கடைசியா கேட்கறேன், என் பொண்ணு எங்கன்னு கேட்க கதையோட ஆரம்பத்திலேயே ஹீரோட பாஸ்ட பத்தி தான் காட்டுறாங்க. 2008 ஹீரோ சவுத் கொரியன் ஸ்பையா இருக்கவும் அவருக்கும் மேல இருக்க ஒரு உயர் அதிகாரிங்க அவருக்கு சில வேலை கொடுக்குறாங்க. உலகத்துல பல இடங்கள்ல ஹாங்காங், சிங்கப்பூர் இது மாதிரி பல நாடுகள்ல இருக்க சவுத் கொரியாவோட ஸ்பை கொல்லப்பட்டிருக்காங்க. நார்த் கொரியாவோட ஆர்மி டைரக்டர் ஜியாங் சோன், இவர் தான் அந்த ஜியாங் சோன். இவரை கொல்றதா ஹீரோவுக்கான அசைன்மெண்ட். இப்ப அந்த நார்த் கொரியன் அதிகாரி பலத்த பாதுகாப்போட போயிட்டு இருக்கவும் அவரை கொல்றதுக்காக ஹீரோ பைக்ல வந்துட்டு இருக்காரு. அந்த உயர் அதிகாரி அவருக்கு பாதுகாப்பு வந்த ஆளுங்க எல்லாருமே ஒரு டனல் வழியா தான் போகணும். அந்த டனல் வழியா போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோ அங்க என்ட்ரி ஆயிருப்பாரு. இப்ப அந்த கார் வேகமா போயிட்டு இருக்கா. ஹீரோ அந்த வர வழியில ஒரு டிராப் செட் பண்ணி இருப்பாரு. அதுவும் இரும்பு முள் கம்பிகளை வச்சு. அங்க வரது மொத்தம் 2 கார். அதுல பின்னாடி வர கார்ல தான் அந்த உயர் அதிகாரி வர. முன்னாடி வர கார் வேகமா அந்த முள் கம்பி மேல மோத அதோட டயர் பஞ்சாகி கார் கவுந்துரும். அப்பதான் ஹீரோட என்ட்ரி. மாசா ஒரு மிஷின் கன் எடுத்துட்டு வர. அந்த உயரதிகாரிக்கு பாதுகாப்பா யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த உயரதிகாரி கடத்திட்டு போகவும் டனலோட ஒரு பக்கம் ஃப்ரீயா இருந்திருக்கலாம். ஆனா மறுபக்கம் பலத்த பாதுகாப்போட இருக்கும். அங்கேயும் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஹீரோ வரதை பார்த்துட்டு கன் நீட்டவும் கூடவே இருக்கிற அந்த உயரதிகாரி காட்டுறாரு. இவங்க ஷூட் பண்ணி தவறுதலா எதுவும் நடந்துச்சுன்னா அந்த உயரதிகாரி செத்துருவானா அவங்க ஷூட் பண்ண மாட்டாங்க. அங்க இருக்கிற பேரிகர் எல்லாம் இடிச்சிட்டு ஹீரோ வேகமா போற வழியில ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்தை தாண்டாதான் ஹீரோவால தப்பிக்க முடியும். ஆர்மி ஆளுங்க பெரிய பெரிய ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு வர. அதை தாண்டி தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவர் வந்த காரை வேகமா ஓட்டிட்டு போய் பாலத்து கீழே இருக்க ஆத்துல விளவும். அதுக்கு அடுத்த நாள் நார்த் கொரியாலும் சரி சவுத் கொரியாலும் சரி அந்த ஜியாங்சோனுங்கிற உயர் அதிகாரி இறந்து போன நியூஸ் தான் வர ஆரம்பிக்குது. ஜியாங்சோனுங்கிற உயர் அதிகாரி கடத்தப்பட்டிருக்காரு. அவரை கடத்தினது ஒரு சவுத் கொரியன் சோல்ஜரா இருக்குன்னு சொல்லி நார்த் கொரியா சந்தேகப்படுறதாவும் ஆத்துல இருந்து அந்த உயர் அதிகாரி உடல் கிடைக்கும் போது அவர் உடலோட இன்னொரு உடல் கிடைச்சதாவும் இதை அவரை கடத்த ட்ரை பண்ண அந்த கடத்தல்காரனோட உடம்பா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஹீரோ ஒரு ஃபேக்கான பாடியை ரெடி பண்ணிட்டு அவர் இறந்த மாதிரி செட் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த நியூஸ் தான் சவுத் கொரியாவை சேர்ந்த உயர் அதிகாரி பாக்குறாரு. இவர் நம்ம ஹீரோவுக்கு மேல இவரை நம்ம மேஜர்னு சொல்வோம். மேஜர் அந்த நியூஸை பார்த்துட்டு ஹீரோ கண்டிப்பா சாக வாய்ப்பு இல்லணும். இதெல்லாம் அவரோட திட்டான்னு புரிஞ்சுக்க இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. தான் மனைவியை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் தான் வராரு. அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க. இதுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அது இப்ப டாக்டர் உங்க குழந்தைய நல்லபடியா காப்பாத்திட்டோம். ஆனா உங்க மனைவி எங்களால காப்பாற்ற முடியல. அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ தான் மனைவி தான் கடைசியா பார்க்க வரவும் உயிருக்கு போராடிட்டு இருக்க அவங்க கையை பிடிச்சுக்கிறாரு. அப்பாவோட மனைவியும் நமக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதோட பேரை மின்னு வை. ஆபத்தான கடந்த கால வாழ்க்கையெல்லாம் மறந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை நம்ம பொண்ணுக்காக வாழு. அவளோட அன்பா நடந்துக்கும். இந்த உலகத்துல எந்த ஒரு அப்பாவும் தான் பொண்ணுக்காக கொடுக்க முடியாத அன்பை நீ அவளுக்கு கொடுக்கணும். நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அதே இடத்துல ஹீரோட மனைவி இறந்து போகவும் ஹீரோ கதறி அழுகிறாரு. அதுக்கப்புறம் தனக்கு உயர் அதிகாரி இருக்க அந்த மேஜரை தான் மீட் பண்ண வரவும் அவரோட கழுத்துல கன்னை வச்சு மிரட்டுறாரு. ஏன்னா ஹீரோ ஒரு சாதாரண சோல்ஜர்ல ஒரு ஸ்பை. அவரை மாதிரி ஆளுங்க வேலையை விட்டு போகணும் சுலபத்துல விட மாட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த தடவையும் ஹீரோ இதுக்கப்புறம் என்னால வேலை செய்ய முடியாதுன்னு தான் இந்த வேலையை விட்டு போறதா சொல்ல அதை மேஜர் ஒத்துக்க மாட்டாரு. அதனாலதான் அவரோட தலையில கன்னை வச்சு மிரட்டவும் அங்க ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்துருவாங்க. ஹீரோவை கன் எடுக்க சொல்றாங்க. ஆனா ஹீரோ கன் எடுக்கிற மாதிரி இல்ல. இதுக்கப்புறம் இந்த வேலை எனக்கு செய்ய விருப்பம் இல்ல. என்னால முடிஞ்ச வரை இந்த நாட்டுக்காகவும் சரி நீங்க சொன்ன எல்லா வேலையும் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்காக நான் வாழ போறேன். என்னை இப்பவே வேலையை விட்டு அனுப்புங்கன்னு சொல்ல ஹீரோவை பத்தி அந்த மேஜருக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ சொன்ன காரியத்துக்கு ஒத்துக்கலாம். இந்த மேஜரையும் கொண்டு அங்க இருக்க எல்லாருமே கொண்டு ஹீரோ தப்பிக்க வாய்ப்பு இருக்கணும். ஹீரோ சொன்ன மாதிரி அவரை வேலையை விட்டு அனுப்ப ஒத்துக்க அதுக்கப்புறம் ஹீரோ தான் பொண்ணோட ஒரு அன்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராரு. தான் மனைவி சாகும் போது தான் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி அன்பா தான் மகளை வளர்க்க இப்ப பிரசன்ட்ல மின்னு உயிருக்கு போராட்ட நிலைமையில இருக்கவும் மின்னுக்கு என்னதான் ஆச்சுன்னு காட்டுறாங்க. மின்னுக்கு ஹூனுங்கிற அந்த பையன் மேல கண் இருந்திருக்குமே. அவன் ஒரு டியூஷன் முடிச்சு வரும்போது சில ரவுடிங் அவனை மிரட்டி தனியா கூட்டிட்டு போறாங்க. இவங்க எல்லாருமே ஹீரோட ஆளுங்க தான். அந்த ஹூனை மிரட்டி அவன் கையில இருக்க மொபைலை வாங்கி அவன் மொபைல இருந்து மின்னுக்கு ஸ்கூலோட பேக் ஹெட்டுக்கு வர சொல்லி மெசேஜ் அனுப்ப அதை பார்த்துட்டு தான் மின்னு ஸ்கூலுக்கு எடுக்க வர. அப்பதான் இது ஒரு ட்ராப்னு தெரிய வந்திருக்கும். அங்க யூரி அவ ஃப்ரெண்டுகளையும் சில ரவுடிங்களையும் கூட்டிட்டு வந்திருப்பா. மின் தன்னை அடிச்சால அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இந்த பிளான் பண்ணவும் அந்த யூரியும் மின்ன மிரட்டுறா. ஆனா இந்த தடவை மின் பயப்படல. நான் இந்த ஸ்கூல்ல படிக்கல டிரான்ஸ்ஃபர் ஆக போறேன். அதனால இதுக்கப்புறம் உனக்கு பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லவும் யூரியும் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கறா. உன் அப்பா எப்படி முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்டாரோ அதே மாதிரி நீயும் மன்னிப்பு கேளு. நான் உன்னை மன்னிச்சிடறேன், நீங்க இருந்து போகலாம்னு சொல்ல. ஆனா மின் அதுக்கு தயாரா இல்ல. நான் என் அப்பா மாதிரி பொறுமசாலி இல்லைன்னு சொல்லவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அங்க இருக்கிற யூரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க. அந்த பொண்ணு யூரிக்கு தான் அதிகமா அடி விழுந்திருக்கும். அதை பார்த்துட்டு அந்த ரவுடி வந்து மின்ன பிடிக்கவும் அடி வாங்கின யூரி ஒரு கல் எடுத்துட்டு வந்து மின்னோட தலையில பயங்கரமா அடிக்கவும் அதே இடத்துல மின் மயக்கப்பட்டு விழுந்துருவா. சாதாரண மயக்கம் தான் எல்லாரும் நினைச்சா அங்க மின்னோட தலையில இருந்து ரத்தம் வருது. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயந்து போறாங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் எப்படியாவது மின்ன காப்பாத்தி ஆகணும் ஆம்புலன்ஸ் கால் பண்ண போக அந்த ரவுடி தடுக்கிறான். ஏன்னா ஒருவேளை மின் மட்டும் இறந்துட்டா அது கொலை கேஸ். அதால இங்க இருக்க எல்லாருமே தான் மாட்டிக்க போறாங்கன்னு யூரி கிட்ட வந்து இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் அதான் யூரி ஃப்ரெண்ட்ஸோட கையில இருக்க எல்லா மொபைலையும் வாங்கிட்டு அவங்க எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ண இப்ப கோல்ட தான் காட்டுறாங்க. அவன் ஆளுங்களை தான் மீட் பண்ணி அவங்க பண்ற இல்லீகலான வேலைக்கான கலெக்ஷன் காசை வாங்க வந்திருப்பான். இவன் பேரு ஓமின்ச்சா. நம்ம இவனை ஓன்னு சொல்வோம். அந்த யூரி கூடவே ஒரு ரவுடி இருப்பாளா. அந்த ரவுடி இந்த ஓவுக்கு தான் கால் பண்றேன். ஒரு டெட் பாடி இருக்கு, நீ தான் வந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்ல அந்த போனை வாங்கி யூரி பேசுறான். நான் சேர்மன் ஜோவோட பொண்ணு பேசுறேன். இங்க ஒரு டெட் பாடி இருக்கு, அதை நீ தான் எடுத்துட்டு போய் மறைக்கணும். அதுக்காக எவ்வளவு பணம் கேட்டாலும் தர தயாரா இருக்கிறதா சொல்லவும் அதுக்கு அந்த ஓவு நம்பல. நீ சேர்மன் ஜேவோட பொண்ணா இருந்தா எதுக்காக என்கிட்ட உதவி கேட்கற? உன் அப்பா கிட்டே ஆளுங்க இருக்காங்களே அவங்களே தான் சமாளிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணவும் அதை கோல்டு கேட்டுருவான். இப்ப என்ன பேசிட்டு இருந்தேன்னு கேட்டா யாரோ ஒரு டெட் பாடி இருக்குன்னு எடுத்துட்டு போறத பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல அது யாரு சொன்னான்னு கேட்டா சேர்மன் ஜோவோட பொண்ணுன்னு சொன்னா.
ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லவும் கோல்டு அந்த நம்பருக்கு அதாவது யூரிக்கு மறுபடியும் கால் பண்ண சொல்ல அவங்க சொன்ன இடத்துக்கு கோல்டு அவங்க ஆளுங்களோட வர அங்க அடிப்பட்ட நிலைமையில இருக்க மின்ன பாக்குறா. இப்ப மீன் உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியல. ஆனா அவங்க பார்க்கும்போது ஒரு பொண மாதிரி இருக்கவோ மின்னோட உடம்பு எடுத்து அவங்க கார் டிக்கில வைக்கிறாங்க. அதோட கார்ல போகும்போது அவங்க கூட தான் யூரியும் இருக்கு. யூரியும் இந்த பணத்தை எப்படியாவது மறைச்சிரு, அதுக்காக நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரதா சொல்லவும் அது கோல்டோ எனக்கு பணமெல்லாம் முக்கியம் இல்ல, உன் அப்பாவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், அதுக்காக நான் உனக்கு இந்த உதவியை பண்றேன். அந்த பொண்ணோட உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பாடியை மலைக்கு மேல போட்டுறேன். அங்க இருக்கிற நாய் நரியெல்லாம் அந்த பொண்ணோட உடம்ப சாப்பிட்டோம், எந்த ஒரு ஆதாரமே இருக்காதுன்னு சொல்ல இப்ப அந்த கோல்டு யூரி அவங்க வீட்டுல தான் இறக்கி விட வரவும் யூரி போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி எக்காரணத்தை கொண்டு உங்க அப்பா கிட்ட கூட சொல்லிவிடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோல்டு கிளம்பிடுவா. இப்ப பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க ஹீரோ ஒரு ரவுடியோட சண்டை போட்டு இருந்தார்ல, அதான் அந்த யூரிங்கிற பொண்ணு கூடவே சுத்திட்டு இருப்பானே ரவுடி, அவனை தான் அடிச்சு மிரட்டிட்டு இருக்காரு. என் பொண்ணு எங்கன்னு கேட்கவும் அவனை உயிரை காப்பாத்துறதுக்காக நேத்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அடிப்பட்ட உங்க பொண்ணை ஓங்குற ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சதா சொல்லவும் அந்த ஓ எங்க இருக்கான்னு கேட்கிறாரு. ஹீரோவுக்கு பயந்து அந்த ரவுடியும் ஓவோட இடத்த சொல்ல ஹீரோ தான் வீட்டுக்கு தான் வராரு. அந்த ரவுடியை கொன்னுட்டாரா இல்ல உயிரோட விட்டுட்டாரான்னு தெரியல. தான் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கதான் ஒரு பொண்ணு இருக்கு. அப்பான்னு கூப்பிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில வராங்க. ஏன்பா வீட்டுல இருக்கீங்க, இன்னைக்கு வேலைக்கு போலையான்னு கேட்க ஹீரோ அப்படியே அதை பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு மறைஞ்சு போறாங்க. இது ஹீரோவோட இமேஜினேஷன் தான். தான் பொண்ணு திருப்பி வந்த மாதிரி நினைச்சுக்க அது ஒரு இமேஜினேஷன் தெரியவும் தான் பொண்ணை காப்பாத்துறதுக்காக ரெடி ஆகுறாரு. அவர் போட்டிருக்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பிளாக் கலர் கோட் சூட்ல அவர் சீக்கிரட்டா ஒரு பெட்டி வச்சிருப்பார். அந்த பெட்டி எடுத்துட்டு கிளம்ப அப்பதான் அவர் வேலை பார்க்குற பேங்க்ல இருந்து கால் பண்றாங்க. ஹீரோ இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டு சாங் தான் கால் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோ அந்த கால் எடுக்காம ஓங்குற அந்த ரவுடியோட இடத்துக்கு தான் வரவும் இந்த ஓ ஏகப்பட்ட இல்லீகலான வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருப்பான், அவர்கிட்ட இருந்து சரியான வட்டியும் பணமும் வரலங்கிறதால அவர் பொண்ணை தூக்கிட்டு வந்து நீ கொடுக்க வேண்டிய பணத்தை எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியும்னு சொல்லிட்டு அவர் பொண்ணு ஒரு ரூம்குள்ள தல அந்த இடத்துல ஒரு ஆபரேஷன் தியேட்டர் இருக்கு. இவனுக்கு ஆர்கன்ஸ் தேடுற ஒரு கும்பலும் கூட. இப்ப அந்த பொண்ணுக்கு மயக்க ஊசி போட அந்த பொண்ணு மயக்கம் போடுறதுக்கு அப்புறம் ஆர்கன்ஸ் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்பதான் யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேட்கவும் ஒரு ரவுடி ஓபன் பண்ணி பார்த்தா அவன் அடி வாங்கி உள்ள வந்து விழவும் அங்க வந்தது ஹீரோ தான். அங்க அடி வாங்கி விழுந்தவனை பார்த்துட்டு மத்த எல்லாருமே ஆயுதத்தை எடுத்து ஹீரோ அடிக்க வராங்க. ஹீரோ அவனுக்கு எல்லாருமே அடிக்கிறாரு. கைரேகை கூட படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒவ்வொருத்தனையும் அடிச்சு காலி பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஆபரேஷன் ரூமையும் பாக்குறாரு. அங்க ஒரு பொண்ணு இருக்கு. அதை தான் பொண்ணு மின்னதான் இருக்குன்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா அங்க ஆபரேஷன் பண்றதுக்காகவே ஒருத்தர் இருப்பான். அவன் உடம்புல கோடாரியை இறக்கிட்டு அந்த பொண்ணை பார்த்தா அது தன்னோட பொண்ணு மின்னிலன்னு தெரியவும் அந்த வீட்டை மறுபடியும் சுத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரே ஒரு டோர் மட்டும் லாக் ஆயிருக்கு. அவனுக்கு பின்னாடி தான் ஓவோட அடியாளம் இருக்கு. வெளியில அவங்க ஆளுங்க அடி வாங்குறது கத்துற சவுண்ட்ல இவங்களுக்கும் கேட்டிருக்கும். அதனாலதான் பயத்துல பேட்டோட இருக்கவும் கதவு திறந்துட்டு உள்ள வந்தா ஹீரோ அடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அவர் வராம முன்னாடி அந்த ரவுடிங்களை ஒருத்தனை அனுப்பவும் அவன் தான் அடி வாங்குறான். அதுக்கப்புறம் கையில பேட் வச்சிருக்கானே அவனை அடிச்சு போட அந்த ஓ தப்பிக்க ட்ரை பண்றான். அப்படி தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆபரேஷன் ரூம்ல இருந்துச்சு அந்த பொண்ணோட அப்பா அவரை தள்ளி விட்டுட்டு போகவும் ஹீரோ அவர் அடிக்க கை நீட்டான். நான் அவங்க கூட இல்ல, தனியால என்ன விட்டுருங்கன்னு சொல்லவும் ஹீரோவும் அவரை விட்டுருவாரு. அந்த ஓங்குற ரவுடியும் ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிக்கிறதுக்காக கதவு வழியா போனான். திடீர்னு காலில் காயம் பட்டு கீழே விழுந்து கிடக்கிறான். என்னன்னு பார்த்தா ஹீரோ வரும்போது யாரும் தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிராப்பை ரெடி பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. அந்த கதவோட என்ட்ரன்ஸ்ல முள்வேலியை கட்டிட்டு தான் வந்திருப்பாரு. அதுலதான் கால ஏற்பட்டு அவன் துடிச்சிட்டு இருக்கவும் அப்ப ஹீரோ அங்க மாசா என்ட்ரி கொடுத்து அவனை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. இப்ப கட் பண்ணா ஹீரோட ஃப்ரெண்டா இருக்க அந்த ஹான்ஸும் சாலையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே 2 நாளா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. ஏன்னா சால அந்த ரவுடிங்களை அடிச்சிருப்பார்ல, அப்ப போலீஸ்ல கூட்டிட்டு வந்தவங்க இன்னும் இங்க தான் இருக்கவும் அப்ப ஹான்ஸும் சண்டை போட்டவன் அந்த ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, நான் தடுக்க தானே ட்ரை பண்ணேன்னு சொன்னாலும் அங்க இருக்கிற ஆளுங்க கேட்கற மாதிரி இல்ல. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. ஒய்ஃப் ஒரு வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சால் ரவுடிங்களை அடிச்சிருப்பார்ல, அதை ஏகப்பட்ட பேர் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோ தான் அவரோட மனைவி பார்த்துட்டு இருக்கவும் அவங்க ஹஸ்பண்டையும் காட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சரியா யாருன்னு தெரியல, ஆனா அந்த வீடியோல ஹீரோட ஃபேஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கும். அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ சவுத் கொரியால மட்டும் இல்ல நார்த் கொரியா வரைக்கும் போயிருக்கும். இப்ப நார்த் கொரியாவோட ஒரு ஆர்மி பேஸ் தான் காட்டுறாங்க. அங்கேயும் கால் சென்டர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அங்கதான் ஹீரோட வீடியோ வந்திருக்கும். அவங்கள அந்த வீடியோல இருக்க ஹீரோட ஃபேஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறா. ஏன்னா ஒவ்வொரு கிரிமினலுக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்கும். அதே மாதிரி ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவரால் நார்த் கொரியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு காட்டியிருக்கும். அதை பார்த்து தான் அந்த பொண்ணு அதிர்ச்சியாக உடனே அந்த வீடியோவை அவரோட உயரதிகாரிகளுக்கு அனுப்பவும் அவங்களும் மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நடக்கிற எல்லாமே நார்த் கொரியால நடக்கிற விஷயம். நார்த் கொரியால இருக்கிற உயரதிகாரிகளா மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பையா இருந்து ஏகப்பட்ட ஆபரேஷன் இங்க பண்ணிருக்காரு. அவரால் நம்ம நாட்டுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஏற்பட்டிருக்கு. நம்ம நாட்டோட மிகப்பெரிய உயரதிகாரன் ஜியாங் சோனை கொன்னதும் அவர் தான். அவர் பண்ண தப்புக்காக அவர் கைது பண்ணி ஆகணும்னு இதுக்காக சவுத் கொரியாவை கான்டாக்ட் பண்றதாவும் சொல்ல, ஆனா அதுல ஒரே ஒரு அதிகாரிக்கு மட்டும் விருப்பம் இல்ல. இவர் தான் நார்த் கொரியாவோட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட்டா இருக்காரு. இவரை நம்ம டைரக்டர் ரீன்னு சொல்வோம். இந்த டைரக்டர் ரீக்கும் ஹீரோவுக்கு ஏதோ பர்சனலா ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. மத்த அதிகாரிங்க எல்லாருமே ஹீரோவை அரெஸ்ட் பண்ணணும் தான் சொல்றாங்க. ஆனா இவர் மட்டும் தான் ஹீரோவை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுல மத்தவங்களுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையில ஒரு அமைதி உடன்படிக்கை இருக்கு. இந்த நேரத்துல ஒரு சவுத் கொரியன் ஸ்பையை கொலை பண்ணா அதால நார்த் கொரியாவோட பேரு தான் கிட்ட போகும். அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்றத பத்தி தான் பேசுறாங்க. ஆனா டைரக்டர் ரீக்கு அதுல விருப்பம் இல்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏஜென்ட் கிம் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம நாட்டை சேர்ந்த பல வீரர்கள் அவனால இறந்து போயிருக்காங்க. ஒரு சோல்ஜர் மாதிரி உள்ள வந்து நமக்கே அவன் துரோகம் பண்ணிருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம ஏன் உயிரோட விடணும்னு கேட்க அந்த டைரக்டர் ரீயோட முடிவுக்கு அங்க யாருக்கும் விருப்பம் இல்ல. அதனால அவரும் கோவப்பட்டு அவர் ரூமுக்கு வந்துருவாரு. இந்த டைரக்டர் ரீ கீழே வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆபீசர் இருப்பார். அவங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்ல இருக்க ஆளுங்களா முட்டாளா இருக்காங்க. நம்ம என்ன நினைச்சாலும் அந்த ஏஜென்ட் கிம் நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியாது. அது எவனுக்குமே புரியலன்னு சொல்ல அப்ப அங்குள்ள சோல்ஜரும் அந்த ஏஜென்ட் கிம் பேசாம கொணரலாமே, நம்ம சோல்ஜர்ஸ் யாராவது அனுப்பலாம்னு சொன்னா டைரக்டர் ரீ அதுவும் சுலபம் இல்லங்கிறாரு. அந்த ஏஜென்ட் கிம் ரொம்பவே தரமசாலி. அவன மாதிரி ஒருத்தனை ஒரு சாதாரண சோல்ஜரால கொல்ல முடியாது. அதுக்கு பார்க் மாதிரி ஒருத்தனை தான் வரணுங்கிறாரு. இந்த பார்க்குங்கிற சோல்ஜர் ரொம்பவே தரமசாலி.
சொல்லி ஹீரோ அளவுதான் நார்த் கொரியால இருந்து சவுத் கொரியான் பார்டருக்குள்ளே போய் அங்க ஏகப்பட்ட சோல்ஜர்ஸை கொண்டு இருப்பார். ஆனா இப்ப அவரு இறந்துட்டார். அதுக்கான காரணம் ஹீரோ தான். அதோட ஹீரோவுக்கு ஒரு கோட் நேம் இருக்கு 66. அதுக்கான காரணம் இந்த ஏஜென்ட் பார்க் தான். இவர் ஏஜென்ட் 66 சொல்லுவாங்க. இந்த ஏஜென்ட் பார்க்க கொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ கிம்முக்கு கோட் நேம் 66 ஒரு புது பேரை வந்திருக்கும். இந்த கதையெல்லாம் டைரக்டரே அந்த சோல்ஜர்ட்ட சொல்லி அந்த ஏஜென்ட் கிம்ம கொல்லணும். பார்க் மாதிரி ஒருத்தனால தான் முடியும். ஆனா அவன் உயிரோட இல்ல. ஆனா அவன் தம்பி ஒருத்தன் உயிரோட இருக்கான். அவன் அண்ணன மாதிரியே திறமசாலி. அவனை என்கிட்ட கூட்டிட்டு வான்னு சொல்ல இப்ப சவுத் கொரியாவோட ஒரு சீக்ரெட் இடத்தை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு ஆபீசர் தான் காட்டுறாங்க. இவர் ஒரு ஸ்பை தான், ஸ்பெஷல் ஏஜென்ட்டும் கூட. ஸ்பையா இருந்து வெளியில போன ஆளுங்களை கண்காணிக்கிறதா இவரோட வேலையை. ஹீரோவை கண்காணிக்கிற ஆளுங்களை இவங்களும் ஒருத்தங்க. இப்ப அவர் ஹீரோவை பத்தின இன்ஃபர்மேஷன் வரவும் தான் வேலை பார்க்குற சீக்ரெட்டான இடத்துக்கு வராரு. அங்க ஹீரோ பண்ண ஆபரேஷன் எல்லாத்தையும் பத்தி சொல்லி சாரோட வீடியோ வைரல் ஆனதை பத்தியும் அது நார்த் கொரியா வரைக்கும் போனதை பத்தியும் அது மூலமா ஹீரோ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சு அவர் அரெஸ்ட் பண்றதுக்கான அனுமதி கேட்டு லெட்டர் வந்திருக்கதா சொல்ல ஹீரோ பண்ண ஆபத்தான வேலைங்க எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சு ஹீரோ மாதிரி ஒரு ஆபத்தான ஆளு நார்த் கொரியால விட்டோம். அதால நமக்கு தான் பிரச்சனை. நம்ம ரகசியங்கள் பல வெளியில வர வாய்ப்பு இருக்கு. நார்த் கொரியன் ஆளுங்க கையில படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது ஏஜென்ட் கேம் அதாவது ஹீரோவை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்ல இப்ப அந்த ஓவோட இடத்தை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. தான் பொண்ணு எங்கன்னு கேட்டு அந்த ஓவன் பொண்ணை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். ஏன்னா அந்த கோல்டு கிட்ட இருந்து மின்னி நேம் என்கிட்ட வரல. அதனாலதான் எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல. அப்ப ஹீரோவோ என் பொண்ணை தூக்கிட்டு வந்தது உங்க ஆளுங்க தான். அவள் நான் எப்ப கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா பாடி எடுத்துட்டு தான் என்ன கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆனா கால் கூட பண்ண மாட்டாங்க. குரூப் சாட் தான் பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொரு தடவை சாட் பண்ணும்போது கூட புது புது நம்பர்ல தான் சாட் பண்ணுவாங்க. உன் பொண்ணை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல ஹீரோ கன் எடுத்து அவன் காலையே ஷூட் பண்ணி என் பொண்ணு உயிரோட இருக்கா நான் இன்னும் நம்பிட்டு இருக்கேன். அந்த ஒரு காரணத்தால தான் இந்த அளவு நான் பொறுமையா டீல் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு மட்டும் எதுவும் நடந்தா அது காரணமான ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த ஓவோட நம்பருக்கு மெசேஜ் வரவும் நான் அங்கதான் வர. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம பசங்க யாருக்கு இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு மெசேஜ் வருது. ஆனா அதை பார்த்து ஹீரோ அதிர்ச்சி ஆகிறாரு. ஆனா அது என்ன மெசேஜ்னு தெரியல. அதை பார்த்த உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணவும் அங்க இருக்கிறது கோல்டோட ஆளுங்க தான். ஓகிட்ட இருந்து கால் வரத பார்க்கவும் இந்த கோல்டு இதுக்குள்ள 2 ஆளுங்க இருப்பாங்க. இவங்க தான் ரொம்பவே முக்கியமான ஆளுங்க. இந்த தாடி வச்சிருக்காரு இவன் பேரு டே, இன்னொரு ஆளு பேரு பே. இப்ப டேவுக்கு ஓவோட நம்பர்ல இருந்து கால் வரவும் அந்த கால் எடுக்க தயங்குறாரு. அதை பார்த்துட்டு பேவும் அந்த ஓகிட்ட தானே கால் வருது எடுக்க வேண்டியதானே ஏன் எடுக்காம இருக்குன்னு கேட்டா அதுக்கு அந்த தாடி வச்சிருக்காரு அப்படி டேவும் இந்த ஓ எப்பவுமே கால் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு மெசேஜ் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் காலே பண்ணுவான். ஆனா இப்ப டைரக்டா எந்த ஒரு மெசேஜுமே பண்ணாம கால் பண்றான். அதான் டவுட்டா இருக்குன்னு சொல்லவும் அதுக்கு பேவும் எந்த பிரச்சனையில அட்டன் பண்ணன்னு சொன்னா கோல்டு வேணான்னு சொல்றாரு. ஏன் காரணம் கேட்டா திடீர்னு மெசேஜ் பண்ணாம அவன் கால் பண்றானா இது போலீஸ் காலா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. கால் எடுக்க வேணான்னு சொல்ல அவனுக்கு காலை கட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த சாட்டையும் ஃபுல்லா பிளாக் பண்ணி அந்த குரூப்பை டெலிட் பண்ணிடுவாங்க. அது அந்த ஓ கிட்ட காட்டவும் இதுக்கப்புறம் அவங்களை கான்டாக்டே பண்ண முடியாதுன்னு சொல்ல கடுப்பான ஹீரோ அந்த ஓவை கொண்டுலான்னு சொல்லி கன் எடுத்தா அங்க போலீஸ் வந்துருவாங்க. அதான் இந்த ஓவோட ஆளுங்க ஒரு பொண்ணையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணோட உடல் உறுப்பெல்லாம் திருட ட்ரை பண்ணிருப்பாங்களா அவங்க தான் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவும் இந்த இடத்துக்கு போலீஸ் வர ஹீரோவை பிடிச்சிருவாங்க. அதனால அந்த ஓவும் தப்பிச்சிருவான். இப்ப கட் பண்ணா சேர்மன் ஜோவோட வீட்டு தான் காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு யூரி பயத்துல இருக்கா. அதோட மொபைல்ல செக் பண்ணி பாக்குறா அந்த மின்னோட பாடி எங்கேயும் கிடைச்சிருக்கானு. ஏன்னா அந்த கோல்டாம ஆளுங்களை என்ன சொல்லிருப்பாங்கன்னா மலையில கொண்டு போய் பாடியை போட்டுருவோம் அங்க இருக்க நாய் நரி சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்களா. ஒருவேளை போலீஸ்க்கு எதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா அப்படி எந்த ஒரு பாடி இப்போ வரைக்கும் கிடைக்கல. அதோட யூரிக்கு என்ன ஒரு பயனா முன்ன தேடி அவங்க அப்பா வந்திருக்கும் போது மீட் பண்ணிருப்பாளா. அப்ப அவர் உடம்புல இருக்க காயம் அவர் சண்டை போட்ட விதம் அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு சாதாரண ஆள் இல்லனோ தான் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டு நல்லாவே தெரியுது. அந்த நேரத்துல வீட்டுக்கு ஜோவும் வராரு. தான் மனைவி கிட்ட பொண்ணை பத்தி கேட்கவும் உங்க பொண்ணு இன்னமும் அப்செட்டா தான் இருக்கா. ரூமை விட்டு வெளியில வரல, சரியா சாப்பிடல, யார்கிட்டையும் பேசலன்னு சொல்லவும் தான் பொண்ணை பாக்குறதுக்காக அப்பாவும் வராரு. ஸ்கூல்ல யூரிக்கும் இன்னுக்கு சண்டை நடந்திருக்கும்ல அதை நினைச்சு தான் பொண்ணு அப்செட்டா இருப்பான்னு சொல்லி பொண்ணை சமாதானப்படுத்துறாரு. இந்த ஸ்கூல் சண்டை எல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாதுமா. அந்த பொண்ணு அம்மா இல்லாம வளர்ந்துட்டா அதனால இதுவும் தப்பு பண்ணிருப்பா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வழியில வர மாட்டா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல அப்பவும் யூரி நார்மலான மாதிரி தெரியல, கொஞ்சம் படபடப்பாவே இருக்க. அவங்க அப்பாவும் பக்கத்துல வந்து உனக்கு எதுவும் பிரச்சனையா இல்ல நீ எதுவும் பயப்படுறா அப்பா கிட்ட சொல்ல நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதான்னு சொல்ல இப்ப அந்த கோல்டே அவன் ஆளுங்களை தான் காட்டுறாங்க. அவன் ஆளுங்க கோல்டுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த யூரி பணக்கார வீட்டு பொண்ணு தானே அவங்க அப்பாவா ஒரு பொண்ணு செஞ்ச காரியத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணா நமக்கு பணம் கிடைக்குன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. அப்பதான் கோல்டு அந்த ரவுடிங்கள்ட்ட நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஜோ ஒன்னு சாதாரண ஒரு பிசினஸ் மேன் இல்லன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா 2016 தான் காட்டுறாங்க. அந்த நேரத்துல இந்த கோல்டு சேர்மன் ஜோ கீழ தான் வேலை பார்த்துட்டு இருக்காவோ அவர் சொல்லி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருப்பான். இவரோட வேலையை டெமாலிஷன் பண்றது அதாவது பில்டிங் இடிக்கிறதா இவரோட வேலையை. சேர்மன் ஜோவும் இவருக்கு ஒரு பில்டிங் இடிக்க சொல்லி வேலை கொடுத்திருப்பாரு. ஆனா சொன்ன நேரத்துல வேலை முடியல. அந்த வேலை முடியாத ஒரே காரணத்துக்காகவே கண்ணாடி பாட்டிலாம் உடைச்சு அவரோட மூஞ்சில வச்சு தேய்ச்சிருப்பாங்க. அந்த அளவு ஆபத்தான ஆளு தான் இந்த சேர்மன் ஜோ. இவரோட கதையெல்லாம் பத்தி அந்த 2 ரவுடிங்க கிட்டையும் கோல்டு சொல்ல அதை கேட்ட பேவும் டேவோ இந்த அளவு ஆபத்தான ஆளுன்னு சொல்றீங்க அப்ப எதுக்காக இந்த வேலையை நீங்க எடுத்தீங்க. அவன் பொண்ணே அந்த பிரச்சனை சமாளிச்சுட்டு போட்டோன்னு சொல்லவும் அப்படி சுலபத்துல விட முடியாதா. அந்த சேர்மன் ஜோக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்ப என் நன்றி கடனை தீர்த்துட்டு இருக்கேன். சரியான நேரம் வரும்போது இதெல்லாம் நான் எதுக்காக பண்றேன்னு உங்களுக்கே புரியுன்னு சொல்ல இப்ப ஏஜென்ட் கேம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒவ்வொரு இடத்துல போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா. இப்ப ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா கடல் வழியா நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு சோல்ஜர் அதாவது ஒரு ஸ்பை சவுத் கொரியாவுக்கு வந்துட்டு இருக்காரு. இவரோட பேரு சியாங். இந்த பார்க்குங்கிற ஒரு சோல்ஜரை பத்தி அந்த டைரக்டர் ரீ சொல்லிருப்பாரு. அந்த பார்க்கோட தம்பி தான் இந்த சியாங். அந்த டைரக்டர் ரீ சியாங்க வர சொல்லி ஹீரோவை கொல்றதுக்கான வேலையை கொடுத்திருப்பாரு. அப்படியே ஹீரோவை பத்தி சொல்லியிருப்பாரு. அது ஏஜென்ட் கிம் ரொம்பவே ஆபத்தானவன். பல வருஷம் நம்ம நாட்டிலே வேலை பார்த்து இங்க இருக்கிற ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ கொன்னு இருக்கான். ஓ அண்ணன் பார்க் அவனை ஏஜென்ட் 66 சொல்வோம். அவன மாதிரி ஒரு திறமையான சோல்ஜரை நான் பார்த்ததுல அப்படிப்பட்ட ஒருத்தனை கொன்னதே அந்த ஏஜென்ட் கிம் தான். ஓ அண்ணனை கொன்னனால தான் ஏஜென்ட் 66ங்கிற பேரை எடுத்துக்கிட்டு அவனுக்கு கோட் நேம் 66ங்கிற பேர் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஆபத்தான ஒருத்தனை கொல்ற பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். சவுத் கொரியாக்கு போ அந்த ஏஜென்ட் கிம்ம கொன்னாவை எடுத்துட்டு போன
66ங்கிற பெயரோட நீ நார்த் கொரியாவுக்கு கம்பீரமா வான்னு சொல்ல அந்த உயரதிகாரி சொன்னதுக்காகவும் தான் அண்ணனோட மரணத்துக்கு பழிவாகவும் தான் சியாங் சவுத் கொரியாவுக்கு வர. இந்த சவுத் கொரியால நார்த் கொரியாவை சேர்ந்த சில ஸ்பையெல்லாம் இருப்பாங்க. அதுல ஒரு ஆளை தான் சியாங் மீட் பண்ண வரவும் ஏஜென்ட் கிம் பத்தி எதுவும் தகவல் கிடைச்சிச்சான்னு கேட்க அந்த ஏஜென்ட் கிம் எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா அவனை பத்தி தெரிஞ்ச ஆளுங்களோட தகவல் கிடைச்சதா சொல்லி சால் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க தகவலை கொடுக்க இப்ப சால ஹான்சுவும் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. இந்த ஹான்சுவும் சால் பண்ண பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வராரு. அப்படி வரும்போது அவரை கிராஸ் பண்ண மாதிரி தான் சியாங் போவோம். அவன் போட்டிருக்க ட்ரெஸ் நடவடிக்கைலாம் பார்க்கும்போது ஹான்ஸுக்கே ஒரு நிமிஷம் சந்தேகம் வந்து இவனை பார்க்க ஸ்பை மாதிரி இருக்கும் தோணவும் அடுத்த செகண்ட் நான் ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன், இப்பதான் நான் சோல்ஜர் இல்ல ஸ்பை இல்ல, அப்ப யார் என்ன தேடி வர போறாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அதை கண்டுக்காம போயிடுவார். இப்ப சியாங்கும் அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் அடிச்சிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை மாத்திக்குவான். இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஆளுங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படிதான் சாலுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக சியாங் போலீஸ் ஆபீசர் மாதிரியே வரவும் சால் அவன் ட்ரெஸ்ஸை நோட் பண்றாரு. அது ரொம்பவே லூஸா இருக்கவும் இவன் கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் எல்லாம் தெரியும். அப்ப சியாங்கும் நான் கோட் நேம் 66 தேடி வந்ததா சொல்ல அதை வச்சே சாலும் நீ நார்த் கொரியால இருந்து வந்திருக்கியா, நான் தான் கோட் நேம் 66ன்னு சொல்ல அதை நான் நம்ப தயாரில்லன்னு சொல்லிட்டு சியாங் அவர்கிட்ட இருக்க ஈரோட போட்டோவும் காட்டி அவர் கொண்டு வந்த கண்ணையும் காட்டி மிரட்ட அவசரப்பட்டு கண்ணை எடுத்துறாத, இங்க நிறைய அப்பாவியும் இருக்காங்க போலீஸ் இருக்காங்க, அப்படி ஷூட் பண்ணா நீ தான் மாட்டிக்கவன, ஹீரோ இருக்க அட்ரஸ் சொல்லி நான் மரணத்துக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லவும் கவலைப்படாத சீக்கிரமாவே என் கதையை முடிச்சிருவேன்னு சொல்ல நான் வேண்டிக்கிறேன்னு சொன்னது அவனுக்காக இல்லடா உன் உயிருக்காக, நீ தான் சாக போறேன்னு சொல்ல அந்த சியாங்க வந்த மாதிரி அங்க இருந்து கிளம்ப இப்ப சாலுக்கு ஹீரோ பிரச்சனையில இருக்காரணும். அவரை தேடி நார்த் கொரியால இருந்து ஆளுங்க வந்திருக்காருன்னு தெரியும். அவருக்கு உதவி பண்ணி ஆகணும். அதனால அவர் கூடவே லாக்அப்ல ஒரு ஆள் தூங்கிட்டு இருப்பான். வேணும்னே அவன் வயிற்றுலயே பலமா குத்துறாரு. வலி தாங்க முடியாம அவன் கத்தவும் சாலு உடனே இங்க இருக்கிற ஆளுக்கு ஏதோ ஆயிடுச்சு சீக்கிரமா உதவி பண்ண வாங்கன்னு சொல்ல போலீஸ் ஆபீசர் லாக்அப் திறந்துட்டு உள்ள வருவார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சாலு வெளியில போய் தப்பிக்கவும் இப்ப கோல்ட தான் காட்டுறாங்க. அவன் ஆளுங்க 2 பேரும் ஒரு அப்பாவி அடிச்சு மிரட்டிட்டு இருக்க. இந்த கோல்டு ஒரு ஸ்டூடியோ மாதிரி இடத்துக்குள்ள இருக்க. மின்னோட பாடிய கார்ல தூக்கிட்டு வரும்போது யூரியும் கோல்டும் பேசியிருப்பாங்களா அதை இந்த கோல்டு ரெக்கார்ட் பண்ணிருப்பான். இப்ப அதுதான் இந்த ஸ்டூடியோல கொடுத்து அந்த வாய்ஸை மட்டும் கரெக்டா கட் பண்ணி அதை குவாலிட்டியா எடிட் பண்ண அதை ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி வாங்கிட்டு அவரோட ஆளுங்க கிட்ட இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் விட்டு நிம்மதியா வாழ போறதா சொல்ல இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஈரவை தான் காட்ட அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ல ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. நீ யாரு, உன் பேர் என்ன, எதுக்காக அந்த ஓங்குற வீட்டுல இருந்த ஏகப்பட்ட கேள்வி கேட்டாலும் ஈர எதுக்கும் பதில் சொல்லாம அமைதியாவே இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கோல்டு அவன் அந்த பென்ட்ரைவ்லாம் வாங்கிட்டு அவன் காருக்கு தான் வரவும் டிக்கியை ஓபன் பண்ணா அங்க இருந்து ரத்த வாடை அடிக்குது. ஏன்டா இந்த பொண்ணு தூக்கிட்டு வந்தமே ரத்த வாடை அடிக்குதுல, ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு உள்ள வைக்க வேண்டியதானே சொல்ல இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது மின்னோட கை அசைய ஆரம்பிக்குது. அப்ப மின்னின சகல உயிரோட தான் இருக்கா. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஈரவை தான் காட்டுறாங்க. அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவரோட கைரேகை ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா கொரியன் டேட்டா பேஸ்ல அவரோட ஐடி இல்ல. அவங்களே ஏதோ சர்வர் ப்ராப்ளமா இருக்கும் இல்ல கைரேகை சரியா இருக்காதுன்னு சொல்லி மறுபடியும் செக் பண்ண போறாங்க. அப்பதான் ஹீரோட போன் ரிங் ஆகவும் அது யாருன்னு பாக்குறதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் உள்ள வராரு. யார்ட்ட அந்த கால் வருதுன்னு அந்த பேரை படிக்க அதுல மை டாட்டர்னு இருக்கும். அப்படி அந்த போலீஸ் ஆபீசர் சொல்லும் போது ஹீரோ கேட்டுருவாரு தான் பொண்ணு தான் கால் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியவும் வெளியில இருந்து எல்லா போலீஸ் ஆபீசரையும் அடிச்சிட்டு வேகமா அந்த ரூமுக்கு தான் வராரு. அங்க இருக்க போலீஸ் ஆபீசரோட கழுத்தை நெரிச்சிட்டு போன் அட்டென்ட் பண்ணி தான் பொண்ணு தான் பேசலாம்னு நினைச்சு மின்னு கூப்பிட இதுல மின்னோட மொபைலுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. மின்னோட கிளாஸ்ல படிக்கும் போது அவ கிளாஸ்ல படிக்கிற மத்த பசங்க எல்லாருமே ஃபோல்டிங் பண்ற மாதிரியான அட்வான்ஸான மொபைல் வச்சிருப்பாங்க. ஆனா மின் மட்டும் ரொம்ப வருஷமா ஒரே போன் யூஸ் பண்ணிருப்பாங்க, பழைய ஆண்ட்ராய்டும் கூட. அந்த மாடல் படிக்காம தான் அப்பா கிட்ட வந்து தனக்கு புது மொபைல் வேணும்னு கேட்டா அது கீரவும் உங்ககிட்ட தான் ஏற்கனவே மொபைல் இருக்கு அது எதுவும் உடஞ்சான்னு கேட்டா அதெல்லாம் உடையலப்பா அது பழைய மாடல் யாருமே அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லவும் அது கீரவும் அப்ப என்னோட மொபைல் என்ன சொல்லுவா இது ரொம்பவே பழைய மாடல் இப்போ நான் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்கேன்னு சொல்லவும் அதுக்கு பொண்ணும் நீங்க எனக்கு வாங்கலனா கூட சரி தயவு செஞ்சு இந்த போனை மாத்திருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவப்பட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு கோவமா தான் வீட்டுக்கு வர மின்னவன் ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு புது மொபைல் இருக்கும். ஹீரோ தான் ஒரு பொண்ணு கேட்டதுக்காக புது மொபைலையும் கூடவே ஒரு அழகான கீ செயினையும் வாங்கி வச்சிருப்பாரு. இந்த கீ செயினையும் நல்லா பாத்துக்கோங்க தான் கேட்ட மாதிரி புது போன் அப்பா வாங்கி தந்தாருன்னு பொண்ணு அவன் ரூம்ல இருந்து வெளியில வந்து அப்பா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரூமுக்குள்ளே போயிடுவா. அதுல பொண்ணு சந்தோஷமா இருக்கதை பார்த்துட்டு ஹீரோ ஹாப்பியா இருக்க. இப்ப பிரசன்ட்ல அந்த மொபைல்ல இருந்தா ஹீரோட நம்பருக்கு கால் வரவும் அது தான் பொண்ணு தான் பண்ணிருப்பான்னு கால் அட்டன் பண்ணி மின்னு தான் பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா யாரும் எதுவும் பேசல. அந்த காலும் கட் ஆயிரும். அதனால மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா காலை யாரும் எடுக்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேது. அதனால கடுப்பான ஹீரோவும் அந்த போலீஸ்காரர் ஒரு கையால பிடிச்சிருப்பார்ல அந்த கையை எடுத்து வேகமா ஒரே ஒரு குத்து பக்கத்துல இருக்க பீரோல தான் குத்துவார். அந்த பீரோவை நசுங்கி போக அந்த போலீஸ்காரன் பயந்து போறாரு. ஹீரோ அங்க இருந்து அசால்ட்டா கிளம்ப. இன்னொரு பக்கம் சவுத் கொரியாட ஸ்பெஷல் ஏஜென்ட் ஹீரோ ஒரு டீம் தேடிட்டு இருக்காங்களா அந்த டீமை தான் காட்டுறாங்க. இனிமேல் நம்ம இவர காங்கன்னு சொல்லுவோம். இந்த காங்க அவர் கீழே வேலை பார்க்குற ஆளுங்க கிட்ட வந்து ஹீரோவை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சிச்சான்னு கேட்க ஹீரோட போன் ரொம்பவே பழைய போனுங்கிறதால அதை ட்ராக் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கதா சொல்லவும் அப்பதான் இன்னொரு ஆபீசர் வந்து கோட் நேம் 66 எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டு அவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கிறதா சொல்ல அந்த காங்க நம்ம அந்த இடத்துக்கு போவோம். அதோட ஹீரோவை வாட்ச் பண்றதுக்காகவே நம்ம ஸ்பெஷல் ஏஜென்ட் இருக்காங்களே அவங்க கிட்ட மறுபடியும் சொல்லி ஹீரோவை தேட சொல்லுங்கன்னு சொல்லவும் இந்த காங் சொல்றது வேற யாருமே இல்ல ஹீரோ கூடவே சாங்னு ஒரு லேடி வேலை பார்ப்பாங்களா அவங்களும் ஹீரோவை வாட்ச் பண்ற ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட். அதோட ஹீரோட வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு டெய்லர் ஷாப் இருக்குமே அந்த டெய்லர் கூட ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட் தான். இப்ப ஹீரோ காண போன விஷயம் தெரியவும் அவங்க 2 பேர்ட்டையும் சொல்லி தேட சொல்ல அவங்களும் ஹீரோவை பத்தி எதுவும் தகவல் கிடைக்குமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கடைசியா ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கும். அதனால காங் அவரோட டீம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கிளம்ப. இன்னொரு பக்கம் ஜெர்மன் ஜோவை தான் காட்ட தான் வீட்டுல இருந்து வெளியில கிளம்பும்போது அவரோட மனைவி வராங்க. நம்ம பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இன்னமும் கோவமா தான் இருக்கா. நான் அவ ரூமுக்கு போனாலே வெளியில போக சொல்லி கத்துறா, எதுவும் பேச மாட்டா, சரியா சாப்பிட மாட்டான்னு சொல்ற. அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நேத்துல இருந்து பொண்ணோட நடவடிக்கையே சரியில்லை. அதோட நேத்து ராத்திரி அவங்க அப்பாவோட பொண்ணு கிட்ட பேசும்போது யூரி அவங்க அப்பா கிட்ட மின்னோட அப்பா பத்தியும் கேட்டிருப்பாங்க. மின்னோட
அப்பா உண்மையில என்ன வேலை பாக்குறாருன்னு கேட்க அப்பவே தான் பொண்ணு மேல சந்தேகம் வந்திருக்கும். அதுக்கு அடுத்த நாள் காலையில ஆகி ரூம் விட்டு வெளியில வரலாம், ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குன்னு தெரிய வர தன்னோட செக்ரட்டரிய வர சொல்லி தான் பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கா, அது என்னன்னு கண்டுபிடின்னு சொல்ல அந்த செக்ரட்டரி அவர் ஆளுங்க மூலமா யூரியோட போன் அதோட அவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி யூரி யார் யார் கூட எல்லாம் பேசியிருக்கா, அவ என்ன பேசியிருக்கான்னு எல்லா டீடைலையும் பார்க்கும்போது யூரி ஒரு ரவுடி கூட சுத்திட்டு இருப்பாளே, அந்த ரவுடி கூட யாரை டார்ச்சர் பண்றத பத்தி அதான் மின்ன பிடிக்கிறத பத்தி அவன் டார்ச்சர் பண்றத பத்தியும் பேசியிருக்க. அதை பார்த்த செக்ரட்டரிக்கு டவுட் வரவும் அந்த ரவுடி யாரு என்ன அவன் சோஷியல் மீடியா அக்கௌண்டை செக் பண்ணி பார்க்க அவன் ஈரோட எடுத்து அதிகமான போட்டோஸ்லாம் நடந்திருக்கும். இவனை பிடிச்சு விசாரிச்சா நம்ம குடும்பம் தெரிய வாய்ப்பு இருக்குன்னு அந்த ரவுடியோட அட்ரஸை கண்டுபிடிக்க இப்ப கட் பண்ணா ஈரோட வீட்டை தான் காட்டுறாங்க. இரவு கொலை பண்றதுக்காகவே அந்த நார்த் கொரியன் ஸ்பை அந்த ஏஜென்சி அங்க தான் வந்திருக்கவும் அந்த வீட்டை மொத்தமா சுத்தி பார்க்க அப்பதான் மின்னோட ரூம்குள்ள போகவும் அங்க மின்னோட போட்டோ அவர் கூடவே ஹீரோ இருக்கிறது. அதை பார்த்து இது கண்டிப்பா ஹீரோட பொண்ணா தான் இருக்குன்னு தெரியும். அங்க பக்கத்துல மின்னோட ஐடி கார்டு இருக்கும். அது மூலமா மின் படிக்கிற ஸ்கூலை பத்தியும் தெரிஞ்சுக்க அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்தா சாங் சியாங்க காத்திருக்கவும் சியாங்க பார்த்து என் நண்பன் 66 கிடைச்சிட்டானு கேட்க இல்ல ஆனா நீ சாக போறன்னு சொல்லிட்டு அவர் கன் எடுத்து ஷூட் பண்ணா சாலன் சமைக்கிற பெண் எடுத்து அந்த புல்லட்டுக்கு முன்னாடி காட்ட பேன்ல ஓட்ட விழுந்துரும். அதுக்கப்புறம் அந்த பேனை வச்சு சியாங்கோட கையில இருக்க கண்ணை பலமா அடிக்க அது கீழே விழ ரெண்டு பேருமே கையிலேயே சண்டை போடுறாங்க. இந்த சியாங் என்னமோ திறமசாலியான ஏஜென்ட் தான், ஆனா சால் அளவு பலசாலி இல்ல. சால் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் எகிரி போய் விழ ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியல. கையில கிடைக்கிற கத்தியெல்லாம் எடுத்து தூக்கி எறிய சால் அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சிருவாரு. அப்பதான் கீழே விழுந்த கண்ணு மறுபடியும் கைக்கு கிடைக்க அந்த சாலை ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்ணா பிரிட்ஜோட கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கவும் சியாங் ஷூட் பண்ணிட்டே இருக்கான். அந்த பிரிட்ஜோட கதவை அப்படியே தூக்கிட்டு ஒரு ஷீல்டு மாதிரி கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு மாதிரி வச்சுட்டு அடிக்க வரவும் இதுக்கு மேல இவனை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சியாங் அங்க இருக்க பால்கனி வழியா குதிச்சு எஸ்கேப் ஆகவும் சால் அவன் பின்னாடியே துரத்திட்டு வராரு. ஆனா அதுக்கு முன்னாடி சியாங் எங்கேயோ காணா போக சியாங் ஈரோட வீட்டுக்கு வந்து மின்னோட ரூம்ல போய் அவங்க பொண்ணோட போட்டோவை பார்த்தது அது எல்லாத்தையுமே சால் நோட் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா மின்னுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு கிம் கிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ண தான் போனை தேடினா கையில போன் இல்ல. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போன் இருக்கும், அதை எடுக்காம தான் தப்பிச்சு வந்துருப்பாரு. நம்ம எப்படியாவது உடனே அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு வேகமா அங்க இருந்து ஓடிட்டு இருக்க மறுபடியும் ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோட வீட்டுல ஒரு ஆள் ஒளிஞ்சிட்டு இருக்காரு, அது வேற யாரும் இல்ல அந்த டெய்லர் தான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி அங்க வந்திருப்பாரு. அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க அந்த சியாங் எரிஞ்ச கத்தி கூட அவர் பக்கத்திலேயே வந்து குத்தி இருக்கும். கொஞ்சம் விட்டா இறந்தே போயிருக்கப்போ அந்த ஏஜென்ட் காங்குக்கு தான் கால் பண்ணி நான் ஏஜென்ட் 66 அந்த கிம்மோட வீட்டுல தான் இருக்கேன், ஹீரோவை தேடி ஒரு நார்த் கொரியன் ஸ்பை இந்த வீட்டுக்கு வந்திருக்கான், அவனும் சாலும் சண்டை போட்டுதான் எல்லா தகவலையுமே சொல்ல. அப்பதான் ஏஜென்ட் காங்கு இன்னொரு முக்கியமான தகவல் அவர் பேஸ்ல இருந்து வருது. ஏஜென்ட் கிம்மோட மொபைல ட்ராக் பண்ணிட்டோம், அது ஒரு டேக்கண்டோ ஸ்டுடியோக்கு பக்கத்துல இருக்கிறதா, அதாவது ஆன்சரோட இடத்துக்கு பக்கத்துல இருக்கதா சொல்றாங்க. இந்த ஆன்சர் ரொம்பவே ஆபத்தான ஒரு ஆளு. டேக்கண்டோ நார்த் கொரியா சார்பா இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்டு மெடல் வின் பண்ணிருக்கான். அதோட ஹீரோ கூட நார்த் கொரியால ஸ்பையாவும் வேலை பார்த்திருக்கான் எல்லா தகவலையும் சொல்ல. இப்ப ஹான்சோட இடத்தை தான் காட்டுறாங்க. அங்க பசங்களுக்கு டேக்கண்டோ பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்க அப்ப ஹீரோவும் வராரு. ஹீரோவை பார்க்க ஹான்சோவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இவங்க டீல் படி இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மீட் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது ஹீரோ இங்க வந்திருக்காருனா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரியும். ஹான்சோவோ அதிசயமா தேடி வந்திருக்க என்ன காரணம்னு கேட்க நம்ம பங்கருக்கு போகணும்னு சொல்றாரு. எதுக்காக திடீர்னு பங்கருக்கு போகணும்னு கேட்டா என் பொண்ணை காணான்னு சொல்லவும் அதை கேட்ட ஹான்சோவும் அதிர்ச்சி ஆகிறாரு. மின்னுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா சில பேர் மின் இறந்து போனதா சொல்றாங்க, ஆனா அவன் நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு, எனக்கு என்னமோ என் பொண்ணு உயிரோட தான் இருப்பானோ, அவளை யாரோ கடத்திருப்பாங்கன்னு தான் தோணுது, அவளை கண்டுபிடிக்க எனக்கு உன் உதவி தேவை, இதுல உனக்கு கொண்டு வரதுல எனக்கு விருப்பம் இல்ல தான், ஆனா ஒன்னால மட்டும் தான் எனக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்ல ஹான்சோவோ நம்ம முதல்ல பொண்ணை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்குவோம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு சீக்ரெட்டான கீயை ஒளிச்சு வச்சிருப்பாரு. அந்த கீயை தான் எடுத்துட்டு வரும்போது ஹீரோவுக்கு யாரோ அங்க வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அதனால ஒளிஞ்சுக்கவும் அங்க வரது ஏஜென்ட் காங் தான். கையில ஒரு சின்ன பையனை தான் தூக்கிட்டு வரவும் அவனை கீழே இறக்கி விட்டுட்டு ஹான்சோவோட பேச்சு கொடுக்குற மாதிரி அந்த இடத்த நல்லா பாக்குறாரு. அப்ப அங்க இருக்க கண்ணாடி வளையா 2 கப் காஃபி இருக்கிறது தெரியவும் அந்த இடத்துல ஹான்சோ மட்டும் இல்ல கூட யாரோ இருக்காங்கன்னு அது கண்டிப்பா ஹீரோவா தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண அந்த காங்கும் ஹான்சோ கிட்ட நான் உங்களை தேடி வரல, ஹீரோவை தான் தேடி வந்திருக்கேன், இந்த விஷயத்துல நீ தலையிடாம ஒதுங்கி போயிடுன்னு சொல்ல அப்ப ஹான்சோ அவர் கையில ஒரு கீ எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதை கீழே போட்டு ஹீரோவுக்கு சிக்னல் கொடுக்க அது தரையில பட்ட உடனே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏஜென்ட் காங்கோட இருக்க ஆளுங்களா என்னதான் ஸ்பெஷல் ஏஜென்டாவா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் அளவு திறமசாலி இல்ல. இவங்க ரெண்டு பேரும் அசால்ட்டா அவங்க எல்லாத்தையுமே சமாளிக்க அவங்க கையில இருக்க கண்ணையும் பிடிங்கிருவாங்க. முக்கியமா இங்க வந்திருக்க ஏஜென்ட்ஸ் எல்லாமே சவுத் கொரியன் ஆளுங்கிறதால அவங்கள கொலை பண்ணாம கன்ல இருக்க புல்லட்டை மட்டும் வேஸ்ட் பண்ணிட்டு அவங்கள ஷூட் பண்ற மாதிரி பயத்தை மட்டும் தான் காட்டிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஏஜென்ட்லாம் அடிச்சு போட ஹான்சோ இவங்க எல்லாருமே கொண்டுலாமான்னு கேட்டா ஹீரோ அந்த இடத்துல ஒரு ஃபயர் எக்ஸ்டென்சர் இருக்கும், அதை ஷூட் பண்ணிட்டு அதுல இருந்து புகை வரவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. அப்ப ஹான்சோ வரும்போது கீழே போட்டு அந்த சாவியை எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு வராங்க. அங்க ஏகப்பட்ட ஏஜென்ட் இருக்கு, அவங்க கையில 2 கன் தான் இருக்கு. முடிஞ்ச வரையும் அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்றாங்க, அவங்க மேல படாத மாதிரி அவங்களுக்கு பயத்தை மட்டும் தான் காட்ட நினைக்கிறாங்க, யாரையும் கொலை பண்ண விரும்பல. அவங்களுக்கு கண்ணை வச்சு பயத்தை காட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க இந்த ஹான்சோ ஆர்மில வேலை பார்த்ததால தனக்கு எப்ப வேணாலும் பிரச்சனை வரலாம்னு சொல்லிட்டு அங்க ஏகப்பட்ட கயிறுங்களை செட் பண்ணி தான் வச்சிருப்பாரு. அப்படி 2 கயிறுங்களை கட்டி 2 பேருமே அந்த மாடியில இருந்து குச்சி எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா ஏஜென்ட் காங்கோட ஆளுங்க ஃபாலோ பண்ணி வர வாய்ப்பு இருக்கு. அவங்க கார் டயர் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. அதனால அவங்களால ஹீரோவையும் ஹான்சையும் ஃபாலோ பண்ண முடியல. அங்க இருந்து 2 பேருமே தப்பிச்சு ஒரு பங்கருக்கு தான் வரவும் அந்த பங்கர்ல தான் ஒரு முக்கியமான வேன் இருக்கும். இந்த வேன் ஃபுல்லா ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் ஹேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண தெரிஞ்சது ஹான்சோவுக்கு மட்டும் தான். ஆனா இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பல வருஷம் ஆகவும் ஒரு சந்தேகத்தோட இதை ஆன் பண்ணி பார்த்தா இவங்க நேரா அந்த கம்ப்யூட்டர்லாம் ஒர்க் ஆக ஹீரோவும் வண்டி எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இங்க ஒவ்வொரு டவர் பக்கத்துல போகும்போது அங்க இருந்து எதுவும் சிக்னல் கிடைக்குதான்னு உங்களால செக் பண்ண முடியும். அப்படிதான் ஏகப்பட்ட டவருக்கு பக்கத்துல வண்டியை ஓடிட்டு இருக்கவும் அப்பதான் ஹீரோவுக்கு கால் வருது. தான் பொண்ணோட நம்பர்ல தான் கால் வருதுன்னு வேகமா ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு புது நம்பரா இருக்க. கால் அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு குழப்பத்திலே இருக்கவும் அப்பதான் பின்னாடி ஹான்சோ ஏன் கால் எடுக்கலன்னு கேட்டா இது புது நம்பரா இருக்குன்னு சொல்லப்போம். ஒருவேளை மின் கூட கால் பண்ணிருக்கலாம், நீ வண்டியை ஓட்டு நான் பேசுறதா சொல்லிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி
பண்ணி பேசினான். லைன்ல இருக்கிறது சால் தான். அவரோட மொபைல் காணா போயிருச்சுன்னு சொல்லிட்டு வழியில இருக்க ஒரு ஆளை மீட் பண்ணி மொபைல் வாங்கி பேசியிருப்பாரு. ஆனா கால் அட்டன் பண்ணது ஹான்சோ தான் தெரிய வரவும் மின்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கணும். கிம் உயிரோட இருக்க விஷயம் தெரிஞ்சு நார்த் கொரியால இருந்து ஒரு ஸ்பை இங்க வந்திருக்கான். அவன் கண்டிப்பா மின்ன தேடி போக வாய்ப்பு இருக்கு. நம்ம உடனே மின்ன காப்பாத்த ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்ல ஹான்சோ நம்ம யாரும் ஸ்கூலுக்கு எல்லாம் போக வேணாம், மின்ன அங்க இருக்க மாட்டான், யாராவது கடத்திட்டாங்கன்னு சொல்லவும் அதை கேட்ட சால் கோவப்படுறாரு. யாரா நம்ம பொண்ணை கடத்தினான்னு சொல்லி கத்துறாரு. அப்ப ஹான்சோ அதை பத்தி இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல, நான் லொகேஷன் அனுப்புறேன், நீ அங்க வந்துருன்னு சொல்ல அப்பதான் ஹான்சோ மின்னோட மொபைல் லொகேஷனை ட்ராக் பண்ண அந்த இடத்துக்கு வேகமா கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சால் ஒரு வயசானவர், அதுவும் ஆர்மி மென்டன் தான் போனை கடன் வாங்கியிருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க போன் கொடுத்து உதவி பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லவும் இப்ப சேர்மன் ஜோவோட செக்ரட்டரி தான் காட்டுறாங்க. யூரி கூட ஒரு ரவுடி சுத்திட்டு இருப்பாள். அந்த ரவுடியோட வீட்டுக்கு தான் வந்து அவனுக்கு பணம் கொடுத்து விசாரிக்கும் போதும் யூரி பண்ண வேலையெல்லாம் தெரிய வர அவன் ஹீரோவை பத்தியும் சொல்ல வரான். அந்த பொண்ணோட அப்பன் சாதாரண ஆளு மாதிரி தெரியல, அவன் சட்டையை கழட்டும் போது தான் தெரிஞ்சிச்சு அவன் உடம்புல ஏகப்பட்ட புல்லட் காயம், ஏகப்பட்ட இடத்துல கத்தியால கீரண மாதிரி இருந்துச்சு. அவன் கண்டிப்பா சாதாரண ஆளில ஒரு அரக்க மாதிரி நடந்துக்கிட்டானு ஹீரோவை பத்தியும் சொல்ல அதெல்லாம் கேட்ட செக்ரட்டரி அவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் சேர்மன் ஜோவுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் அதுக்கு ஜோவோ தான் பொண்ணு மாட்டிக்க கூடாதுன்னு அவளுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸுமே இருக்க கூடாது, அப்படி இருந்தா அதை அழிச்சிருங்கன்னு சொல்ல செக்ரட்டரி அந்த ரவுடி கிட்ட இறந்து போன பின்னோட பாடி யார் எடுத்துட்டு போனா அவங்கள பத்தின தகவல் இது அவனுக்கு தெரியுமான்னு கேட்டா அவன் தெரியாதுன்னு சொல்றான். அப்ப இவனால நமக்கு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரவுடி அதே இடத்துல செக்ரட்டரி கொலை பண்ணிடுவான். இப்ப கட் பண்ணா சியாங்க தான் காட்டுறாங்க. அவன் மின்ன கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு தான் வரவும் அங்க 3 பசங்க ஒரு அப்பாவி பையனை பிடிச்சு வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. இந்த பையனும் மின்னோட கிளாஸ் தான். அந்த பசங்க கிட்ட வந்து இங்க மின்னு ஒரு பொண்ணு படிக்கிறான், அவளை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அந்த 3 பசங்களும் நாங்க பிஸியா இருக்கோம், எங்களுக்கு யாரை பத்தியும் தெரியாதுன்னு சொல்ல சியாங்க அங்கிருந்து கிளம்பும் போது அடி வாங்குவானே அப்பாவி பையன் அவன் தான். அந்த மின்ன பத்தி எனக்கு தெரியும், அவ என்னோட கிளாஸ் தான் சொல்ல அந்த 3 பேரையும் அடிச்சு அந்த பையனை காப்பாத்துறாரு. அந்த மின் எங்க இருக்கான்னு கேட்க அந்த மின் ஸ்கூலுக்கு வரதில்ல, அவ எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு சொல்ல சியாங் கோவப்படுறாரு. அதுக்கு அந்த பையனும் மின் எங்க இருக்கான்னு தெரியாது, ஆனா அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, அவளை மட்டும் பிடிச்சிக்கணும், இவங்க எல்லாருமே ஒரு ஆப் யூஸ் பண்ணுவாங்க, அது மூலமா மின் எங்க இருக்கான்னு தெரியும் சொல்ல அந்த மின்னோட ஃப்ரெண்டு எங்க இருக்கான்னு கேட்க இன்னொரு பக்கம் சாங்க தான் காட்டுறாங்க. ஹீரோ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களும் ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. மின்ன பத்தி ஒரு டீச்சர் கிட்ட விசாரிக்க அந்த டீச்சரும் மின் ஸ்கூலுக்கு வரத நிறுத்தியாச்சு, அவளை ஸ்கூலை விட்டு நாங்க அனுப்பிட்டோம்னு சொல்ல அந்த தகவல் எல்லாத்தையுமே கிட்ட சாங்க அங்க இருந்து கிளம்ப சியாங்க அவங்களை கிராஸ் பண்ண மாதிரியே வரான். மின்னுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ரியாங்னு ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு இப்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கிளினிக்ல தான் இருக்கவும் அவளை வந்து மீட் பண்ணி மிரட்டுறாரு. நீ மின்னோட ஃப்ரெண்டு தானே, அவ நம்பர் வாங்கிட்டா இருக்கா, அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா சவுத் கொரியால ஃபைண்ட் த ஃப்ரெண்ட்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை யார் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்க இருக்கிற லொகேஷனை ஃபைண்ட் பண்ண முடியும். அப்படிதான் மின்னோட லொகேஷனை அந்த பொண்ணால ஃபைண்ட் பண்ண முடியும். இப்ப சாங் ஸ்கூலுக்கு வெளியில இருக்க அவங்க கார்ல ஏறலான்னு வந்தா அதுக்குள்ள டெய்லர் இருக்காரு. இந்த டெய்லர் சாங் இவங்க 2 பேரும் ஒரே டீம் தான். இவங்க 2 பேருக்கு ஒருத்தர் முன்கூட்டியே தெரியும். ஹீரோவை பத்தி இங்க எந்த ஒரு தகவலும் கிடைக்கலன்னு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப சேர்மன் ஜோவோ தான் கட்ட ஒரு அரசியல்வாதி தான் மீட் பண்ண வந்திருப்பாரு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இவரோட கம்பெனியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்காக சில அரசியல்வாதிங்க பர்மிஷன் தேவைப்படுது, அதிகாரிக பர்மிஷன் தேவைப்படுது. அதை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கவோ பணம் கேட்கிறாரு. அப்படி பணம் கேட்கும் போது நீ எனக்கு மட்டும் இல்ல பல அதிகாரிகளுக்கு தர வேண்டியது இருக்கு, பணம் கொடுக்காம அவங்க யாருமே சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லவும் அதுக்கு ஜோவும் ஒரே வார்த்தையா யார் யாரெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க எனக்கு ஒத்து வர மாட்டாங்களோ அவங்க பேரை கொஞ்சம் லிஸ்டா கொடுக்க முடியுமான்னு கேட்க அதை வச்சு அந்த அரசியல்வாதியும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படி லிஸ்ட் கொடுத்தா அந்த அதிகாரிங்க எல்லாத்தையுமே ஒரு போட்டு தள்ளிடுவார்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் இப்ப சேர்மனை மீட் பண்றதுக்காக செக்ரட்டரியும் வராரு. அப்ப சேர்மன் ஜோவும் என் பொண்ணு யூரியா அவ கூட படிச்ச மின்னுங்கிறவளை கொலை பண்ணிட்டா, அதுல மாட்டிக்க கூடாதுன்னு பாடியை மறைக்க முயற்சி பண்ணிருக்கா, காணா பண்ண பொண்ணு அவர் அப்பாவும் தேடிட்டு இருக்காரு. இப்ப என்னதான் பண்றதுன்னு யோசிக்கவும் அப்பதான் செக்ரட்டரி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அந்த மின்னோட அப்பாவை பத்தி எனக்கு சந்தேகமா இருக்கு, அவன் பேங்க்ல வேலை பார்க்குற விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரியுது, ஆனா அதுக்கு முன்னாடி அவன் எங்க இருந்தா என்ன பண்ணான்னு எந்த ஒரு தகவலையும் எங்களால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு என்னமோ அவன் சாதாரண ஆளா தோணலன்னு சொல்ல இப்ப ஹீரோவே ஆன்சை தான் காட்டுறாங்க. மின்னோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்தா அங்க மாளிகை மாதிரி ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள வர உள்ள வந்து பார்த்தாங்க ஏகப்பட்ட ரவுடிங்க இருக்காங்க. ஹீரோவா அவங்க எல்லார்ட்டையும் எனக்கான டைம் ரொம்பவே கம்மியா இருக்கு, நான் கேட்கிற கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லுங்க, உங்க தலைவர் யாருன்னு கேட்க அதுல ஒரே ஒருத்த மட்டும் முன்னாடி வர நீ யாரு எதுக்காக இங்க வந்திருக்க, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புறியால கத்தியால குத்துட்டுமான்னு கேட்க ஹீரோனை பயங்கரமா ஒரு குத்து குத்திட்டு டேபிள்ல படுக்க வச்சு அங்க இருக்கிற எல்லாரும் பயப்படுற மாதிரி அவன் மண்டியில இருக்க முடிய அப்படியே பிச்சு எடுக்க எல்லாருமே அரண்டு போறாங்க. அந்த அடி வாங்கினவனும் எங்க பாஸ் 3வது மாடியில இருக்கிறதா சொல்ல ஹான்ஸோ நீ போய் அந்த பாஸை பாரு, இங்க இருக்கிற அந்த சின்ன பசங்களை நான் பாத்துக்கிறதா சொல்ல ஹீரோ அவனை இழுத்துட்டு 3வது மாடிக்கு போறாரு. அப்ப கீழே இருக்கிற எல்லார்ட்டையும் ஹான்ஸோ தம்பிங்களா பார்க்க சின்ன பசங்களா இருக்கீங்க, நல்லதுக்கு சொல்றேன் கேளுங்க, பிரச்சனை வேணாம் இப்படியே இங்க இருந்து ஓடி போயிருங்கன்னு சொல்லவும் அவனுங்களும் ஹான்ஸோ வயசான ஆளுதான் என்ன பண்ண போறாருன்னு நினைச்சு அடிக்க வந்தா ஹான்ஸோ பறந்து அவரோட காலை சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கீழே அவர் சண்டை போட்டு இருக்க ஹீரோ முதல் மாடியில அவனை மாசம் மேல இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதெல்லாம் சிசிடிவி கேமரா மூலமா அந்த பாஸ் கூட இருக்க ஆளுங்களை பார்க்க பாஸ் கிட்ட வந்து சொல்றாங்க நம்ம ரூமுக்கு யாரும் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல இந்த பாஸோட வெளியே ஆபாசமான படங்கள் எடுக்கிறதா அந்த பாஸ் அவன் கீழே இருக்க ஆளுங்க கேட்டா இந்த ரூமுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்ல அவன் ரவுடிங்களை ஒருத்தன் ஹீரோ அடிக்கிறதுக்காக போறான். ஹீரோ ஏற்கனவே ஒருத்தன் அடிச்சு வழிகாட்டுறதுக்காக அவனை கூட கூட்டிட்டு தான் வரவும் அப்பதான் பாஸோட இன்னொரு ஆளு வரான். ஹீரோ அவனை விட்டுட்டு இவனை பிடிச்சுக்கு வர இவனையும் அடிச்சுட்டு உன் பாஸ் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வர அங்க ஏகப்பட்ட மொபைல்ஸ் இருக்கும். அதுல ஒரு மொபைலை முதல்ல கையில எடுத்துக்கிறாரு. அங்க இருக்கிற ஆளுங்களாம் பார்க்கவும் அப்பதான் அந்த பாஸையும் பாக்குறாரு. அவன் பாக்கெட்ல ஒரு மொபைல் இருக்கும், அந்த மொபைலுக்கு ஒரு கீ செயின் இருக்கும். இந்த கீ செயின் மின்னோட தான் ஹீரோ தான் வாங்கி கொடுத்திருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த பாஸுக்கு பக்கத்துல போகவும் கத்தியை நீட்டிட்டு ஒருத்தன் முன்னாடி வருவான். ஹீரோட கையில ஒரு ஃபோல்டிங் போன் இருக்கும்ல அதை வச்சு டக்குன்னு அந்த கத்தியை வாங்கி தூக்கி எறிய ஒரு செகண்ட் அந்த பாஸே அரண்டு போயிடுவான். அப்பதான் அந்த ரூமுக்கு இன்னும் சில ஆளுங்களும் வர ஹீரோ அவனுங்க எல்லாரோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க எல்லாருமே அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க அதான் அந்த பாஸும் பார்த்துட்டு தான் இருக்க. இப்ப கீழே ஹான்ஸோவை தான் கட்டுறாங்க. கீழே இருக்க எல்லா ரவுடிங்களையும் அடிச்சு போட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவனுங்க கிட்ட தம்பிங்களா சண்டை போதுமா இல்ல மறுபடியும் வேணுமான்னு கேட்க அவனுங்களும் பயந்து
அங்கிருந்து ஓடி போயிருவானுங்க. அதுக்குள்ள மேல ஹீரோவும் சண்டையை முடிக்க அந்த பாஸும் நீ யாரு என்னன்னு கேட்கவும் ஹீரோவும் உன் பாக்கெட்ல ஒரு போன் இருக்கேன் அது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு கேட்டா அந்த பாஸ் அந்த மொபைல ஆன் பண்ணி பாக்குறான். அதுல மின்னோட போட்டோ இருக்கவும் ஓ இந்த பொண்ணா நேத்து ராத்திரி ஏன் கூட தான் இருந்தா அப்பதான் மறந்து போனை விட்டுட்டான்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோவுக்கு கோவம் வர அடுத்த 5வது நிமிஷம் அவன் நிலைமையை மாறிடுச்சு. ஏன்டா வாழ்றன்னு யோசிக்கிற அளவு ஹீரோ அடிச்சு அவனை கீழே கொண்டு வராரு. அங்கதான் ஆன்சவும் இருக்கு. ஹீரோ அவனை கொலை பண்ணலான்னு பக்கத்துல பார்க்கவும் ஆன்சவ் தடுக்கிறாரு. நமக்கு தேவை நம்ம பொண்ணு தான் அது வரைக்கும் அமைதியா இருன்னு சொல்லிட்டு நாங்க கேட்கிற கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லு உனக்கு முன்ன தெரியுமா தெரியாதான்னு கேட்க அவனும் பயந்து போய் தெரியாதுன்னு சொல்றான். அதை கீரவும் அப்ப எப்படி இந்த போன் கிடைச்சிச்சுன்னு கேட்டா அவன் அந்த கதையை சொல்றான். இந்த பாஸ் கீழே ஒரு பெரிய டீமே இருக்கு அவனுக்கு ஏகப்பட்ட இல்லீகலான வேலையை பாக்குறாங்க. அப்படிதான் நிறைய போனை திருடுற வேலையும் பார்த்துட்டு இருக்க. ஒரு பிச்சைக்காரன் கையில இருக்க போனை பார்த்திருப்பாங்க. ஒரு பிச்சைக்காரன் கையில இப்படி காஸ்ட்லியான போனா இருக்கும். இது கண்டிப்பா இவன் போனா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அவங்க திருடின மொத்த மொபைல் எல்லாத்தையுமே அவங்க இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த பாஸோட வேலையை ஆபாச வீடியோ எடுக்கிறதானே. அதெல்லாம் ஆளுங்க கிட்ட நீங்க எடுத்துட்டு வந்த போன்ல ஏதாவது பொண்ணோட போன் மாதிரி இருந்தா எடுங்க. அதுல அந்த பொண்ணோட ஆபாசமான போட்டோ ஏதோ இருக்குமா செக் பண்ணி பார்ப்பான். அப்படி அவனுக்கு செக் பண்ணும் போது ஒரே ஒரு போன்ல மட்டும் பிங்க் கலர்ல ஆர்டின் போட்ட மாதிரி ஒரு போன் இருந்துச்சு. அதிகமா இந்த ஆர்டின் சிம்பிள் பிங்க் கலர் இதெல்லாம் பொண்ணுங்க தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப கண்டிப்பா இது ஒரு பொண்ணோட போன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்த்திருப்பான். அப்படி அந்த மொபைல் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கறான். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருந்துச்சு. அதுல அவங்க அப்பாவோட நம்பர் மட்டும் தான் இருந்துச்சு. அப்படிதான் தவறுதலா கால் வந்ததா சொல்லப்போ அதாவது ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கும்போது கால் வந்திருக்கும்ல இவன் அந்த நோண்டும் போது தான் தவறுதலா கால் போயிருக்கும். அதோட ஹீரோ இந்த விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா தான் பொண்ணோட மொபைல்ல அவங்க அப்பாவோட நம்பர் மட்டும் தான் இருக்கிறதா சொல்லப்போம். ஏன்னா தான் பொண்ணு ஸ்கூல்ல படிக்கிறா அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கணும். ஆனா அப்படி எந்த ஒரு ஃப்ரெண்டுமே இல்ல. அதுக்கான முக்கிய காரணமே ஹீரோ தான். ஹீரோ எக்காரணத்தை கொண்டு தான் மாட்டிக்க கூடாதுனோ தான் பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லி அடிக்கடி ஸ்கூல்ல மாத்தி இருப்பாரு. தான் பொண்ணோட நல்லதுக்காகவே பண்ணியிருந்தாலும் அதனால தான் பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லன்னு தெரியும். அப்பதான் ஹீரோவுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். ஹீரோ அன்னைக்கு ஒரு நாள் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் வாங்கும்போது உன் ஃப்ரெண்டு யாராவது நம்பராது கூட சொல்லி கேட்டிருப்பார்ல அந்த நம்பரை பத்தி கேட்கவும் அதுக்கு அந்த பாசம் உங்க பொண்ணு மொபைல அந்த பொண்ணோட நம்பர் இருந்துச்சு. ஆனா அவ சரியான ஃப்ராடா இருக்கா. உங்க பொண்ணு கிட்ட காசு வாங்குறதுக்கு அவ பொருளை கடன் வாங்குறதுக்காக மட்டுமே ஃப்ரெண்டா வச்சிருக்கா. மத்தபடி அவ கூட நெருங்கியலாம் பழகலன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ ஃபீல் பண்றாரு. தான் பொண்ணுக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்ல. அவளுக்கு பிரச்சனை இருக்கும்போது கூட அவளுக்கு உதவி பண்ண யாருமே இல்ல. ஒரு அப்பாவா நானும் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கணும். ஆனா என் பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம இருந்தேன் வருத்தப்படவும் ஆன்சுமாவோட நிலைமையை புரிஞ்சுக்க இப்ப வருத்தப்படுறதுக்கான நேரம் இல்ல. நம்ம எப்படியாவது முதல்ல முன்ன கண்டுபிடிச்சாகணும்னு சொல்ல இந்த மொபைல் எந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு கேட்டா அதை திருடிட்டு வந்து பாஸ் கிட்ட வேலை பார்க்கற அந்த அடியாள் தான். அந்த அடியாளை காட்டி இவன் தான் எடுத்துட்டு வந்தான்னு சொல்லவும் அவங்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவனும் ஒரு ஸ்டேஷனுக்கு பக்கத்துல பிச்சைக்காரன் தான் இந்த போன் இருந்துச்சு அவங்கிட்ட தான் வாங்கிட்டு வந்ததா சொல்ல இப்படி ஹீரோ இங்க விசாரிச்சிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள யாரோ சைலண்டா வந்து ஹீரோட தலையில கண்ணை வைக்க அது சியாங் தான். அப்படியே கட் பண்ணா ஹீரோட பாஸ்ட தான் காட்டுறாங்க. அந்த மேஜர் கூட தான் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு சவுத் கொரியன் ஏஜென்ட் தான். நார்த் கொரியால ஏகப்பட்ட ஆபரேஷன் பண்ணிருக்காரு. ஆனா ஹீரோ உண்மையாலே ஒரு நார்த் கொரியன் பர்சன். அங்க இருந்து தப்பிச்சு தான் முதல்ல சவுத் கொரியாவுக்கு வந்திருப்பாரு. அப்படி வந்து ஹீரோவுக்கு தான் சவுத் கொரியா அடைக்கலம் கொடுக்க தயாரா இருக்கு. ஹீரோவோட திறமையை சோதிக்க விரும்புறாங்க. அதுக்காக சால வர சொல்லுவோம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கோங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்காக தயாரா இருக்காங்க. அப்ப சாலோ உயிருக்கு பயந்து பின்வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உன் பேர் என்னன்னு கேட்டா அது கீரவும் ஏஜென்ட் 73 இல்ல ஏஜென்ட் 66 சொல்றாரு. ஏன்னா நார்த் கொரியாவோட நம்பர் 73 அங்க 66 கொண்டதுக்கு அப்புறம் அந்த நம்பர் எடுத்துட்டு இப்ப 66 மாற அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட தயாரா இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகும். இதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.